கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண அதிகாலையிலேயே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர் என்பதை பார்க்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை நாள், வார விடுமுறை நாள் என்பதாலும் நாளை பள்ளி துவங்குவதற்கு முன்னதாக இன்று விடுமுறை முடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதிக அளவு மக்கள் சுற்றுலா பயணிகள் அந்த சூரிய உதயத்தை காண குவிந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண அதிகாலையிலேயே ஏராளமான மக்கள் குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க கன்னியாகுமரி செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று அதிகாலை முதல் சூரிய உதைப்பதை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். கோடை விடுமுறை இன்றுடன் முடிவடைவதால் கன்னியாகுமரியில் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக சுற்றுலா தலத்தில் கோடை விடுமுறை விடப்பட்ட பின் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருந்தனர். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாகவே காணப்பட்டது. இன்றுடன் கோடை விடுமுறை முடிவடைவதால் இன்று அதிகாலை முதல் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் சூரியன் உதிப்பதை பார்ப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் காத்திருந்தனர். சூரியன் கடலில் இருந்து மெல்ல மெல்ல உதிக்கும் அந்த காட்சிகளை ரசித்ததுடன் தங்களது செல்போன்களிலும் படம் பிடித்துக் கொண்டனர். இதேபோன்று கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலிலும் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கும் ஏராளமான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடற்கரை சாலை மற்றும் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. அங்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரியன் உதிப்பதை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியிலும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்றுடன் இந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைவாக, அதாவது நாளை பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாகவே காணப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி பிரின்ஸ், அண்மை விவரங்களுக்கு நன்றி.